எபேசியர் 4:23-24 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் பல மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. நம்மை மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நடத்த அவருக்கு சமயமும் செயல்பாடும் தேவைப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நமக்குள் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்தி நம்முடைய சொல்லிலும் செயலிலும் இயேசுவை பிரதிபலிக்க செய்கிறது. பொய்க்கு பதிலாக சத்தியத்தை பேச பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். கோபத்தினால் நாம் செய்யும் பாவங்களை தவிர்க்க உதவி செய்கிறார். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேச அவர் நம்மை வழிநடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படும் இப்படிப்பட்ட செயல்கள் நம்முடைய உள்ளான மனிதனில் ஏற்படும் மாற்றத்தின் ஒரு பகுதி. இரக்கம், அன்பு, மன்னிப்பு போன்றவைகளின் மூலம் வெளிப்படும். இயேசுவை போல நடக்கவும் நம்முடைய பரலோக தகப்பனின் இருதயத்தை பிரதிபலிக்கவும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து மோட்ச பாதை வழியே நடந்து செல்லுங்கள். ஆமென்.